இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ராகி தோசையும் கொத்தமல்லி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்காக நேத்தே மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். நைட்டு ஃபுல்லா புளிச்சு வந்திருந்தது. காலையில உப்பு போட்டு கலக்கி தோசை சுட்டுட்டேன். இதுக்கு நான் எந்த மாதிரி அளவு எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னா, 3 டம்ளர் ராகிக்கு 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு மாவாட்டி வச்சு நைட்டு ஃபுல்லா அப்படியே விட்டுட்டேன். இது காலையில நல்லா புளிச்சு வந்திருந்தது. காலையில உப்பு போட்டு கலக்கி தோசை ஊற்றியாச்சு. இதுக்கு காரசாரமாக எது வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நான் கொத்தமல்லி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி காலையிலன்றதுனால சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகி வந்து எங்கள் சொந்த நிலத்தில் விளைய வச்ச ராகி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி விளைய வச்சது. அதுக்கப்புறமா நாங்கள் ராகியை காட்டில் விளைவிக்கவே இல்லை. அப்போது வந்து எல்லா ராகியுமே நாங்கள் வந்து வீட்டு யூஸ்க்காகவே வச்சுக்கிட்டோம். எதுவுமே சேல் பண்ணவே இல்லை. ஏன்னா எப்போவாவது ஒரு வாட்டி தான் நாங்கள் ராகி வந்து காட்டில் போடுவோமா, அதுக்காக வந்து நாங்கள் அந்த ராகி எதுவும் சேல் பண்ணல. நாங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சு